அனைவருக்கும் வணக்கம். 4 வருடங்களுக்கு மேலாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே இருந்து இலங்கையின் புகழ்பூத்த சட்டத்தரணி யுஆர்டி சில்வா தலைமையிலான அணியினர் இந்த எனது வழக்கை எடுத்து நடத்தியதனூடாக இன்றைக்கு நான் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன். இதில் 2 விடயங்கள் வழக்கு சம்பந்தமாக என்னுடைய சட்டத்தரணி மட்டும்தான். அதில் சட்டச்சிக்கல் இருக்கிறபடியே வழக்கு சம்பந்தமாக சட்டத்தரணி மட்டும்தான் அது சம்பந்தமாக கதைக்கலாம். அதே நேரத்தில் 2 விடயங்கள். நான் கடந்த 30 வருடங்களாக இந்த மக்களை விட்டு நான் ஒருபோதுமே யுத்த காலத்திலையும் சரி யுத்தத்துக்கு பிறகும் சரி இந்த மக்களை விட்டு நான் ஒருபோதுமே விளத்தினதும் இல்லை. வடக்கு கிழக்கு பூராக எல்லா மாவட்டங்கள்லேயும் என்னுடைய தலைமைத்துவத்தை சரியான முறையில் கொடுத்துருக்கிறேன். யுத்த காலத்திலும் சரி யுத்தத்துக்கு நிறைவடைந்த பிறகும் வசதி வாய்ப்புகள் வந்தபோதும் சரியான முறையில் கொடுத்துருக்கிறேன். அதே நேரத்தில் 2வது 2010ஆம் ஆண்டு ஒரு கடுமையான காலம், ஒட்டுக்குழுக்கள் எல்லாம் செயற்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் சட்ட வைத்திய அதிகாரியாக இருந்து இன்று வரை சிறைச்சாலையில் இருக்கைகளையும் கிட்டத்தட்ட 100கணக்கான வழக்குகளுக்கு சாட்சி சொல்லியிருக்கிறேன். அந்த பக்கத்திலேயும் அதாவது வடமாகாணத்தில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணத்தின் சட்ட நடவடிக்கை பொறுப்பாக இருந்து சிவில் நிர்வாகத்தை கொண்டு வரதுக்கு அடிப்பணியாமல் நான் வேலை செய்தேன். நிறைய வழக்குகளில் மிக முக்கியமான வழக்குகளில் மரணாண்டனை வழங்கப்பட்டிருக்குது. மிக முக்கியமான குற்றவாளிகள் நிறைய குற்றங்களோடு உதாரணத்துக்கு சொல்ல போனால் நிமல்ராஜன் படுகொலை, அப்படி நிறைய படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மேல் நீதிமன்றங்களுக்கூடாக தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு அழுத்தங்கள், பின்னணி அழுத்தங்கள் தான் இந்த கைதுக்கு காரணம்ன்றது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாக ஒரு விஷயம், நான் இந்த மன உறுதியை திரும்பவும் சொல்கிறேன், துளைக்க இல்லை, சரிதானே, துளைக்கவும் இல்லை. திரும்பவும் நான் அந்த சட்ட வைத்திய அதிகாரிக்குரிய பணியையும் துணிவோடு செய்வேன். அதே நேரத்தில் இந்த வடக்கு கிழக்கு மக்களுக்கு நான் 30 வருஷமாக இந்த யுத்தத்தில் விட்டு போகாமல் எப்படி தலைமைத்துவத்தை வழங்கினோ அதே மாதிரி அந்த தலைமைத்துவத்தை நான் வழங்கி கொண்டு இருப்பேன். இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை எங்களோட சமுதாயம் எதிர்கொண்டிருக்குது. போதைப் பொருள் அது இது என்று தலைமைத்துவம் இல்லாத ஒரு சூழல், தளம்பலான சூழல் இருக்குது. அந்த சூழலில் நிச்சயமாக நான் என்னுடைய தலைமைத்துவத்தை நான் வழங்குவேன். ஒருபோதும் எந்த ஒரு அழுத்தம் வந்தாலும் இந்த மண்ணை விட்டு நான் போக மாட்டேன். அது கொல்லப்படும் வரையும் நான் இங்கே தான் நிற்பேன். அதில் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். சரிதாங்க, நான் உறுதியாக சொல்கிறேன். அதே நேரத்தில் நான் உள்ளுக்கு இருக்கும்போது பல மக்கள் தான் எனக்கு என் விடுதலைக்காக நிறைய பாடுபட்டேன். நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததிலிருந்து, கடிதங்கள் எழுதினிலிருந்து. ஆகவே இந்த வைத்திய சேவையை நான் தொடர்ந்து இந்த வைத்தியசாலையில் செய்வேன். அதில் அரச நடைமுறையில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, அந்த கடிதங்கள் வரும் என்று நினைக்கிறேன். ஆனால் இன்றிலிருந்து அபிவிருத்தி சங்கத்தின் ஒரு நிரந்தர உறுப்பினர் என்ற அடிப்படையில் அபிவிருத்தி சங்கத்தோடு சேர்ந்து நான் இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகள் கடமைகள் இன்றையிலிருந்து நான் செய்கிறேன். அதே நேரத்தில் நான் சட்ட ரீதியாக அரசு கூடாக மிக விரைவில் அந்த கடிதங்கள் வந்த பிறகு நான் இந்த பணியை திறம்பட செய்வேன். மற்றது நீங்கள் மட்டுமன்றி இல்லாமல் வடக்கு கிழக்கின்ற சகல பகுதிகளிலேயும் இருக்கின்ற புலம்பெயர் சமூகத்தில் இருக்கிற அனைவரும் என்ற விடுதலைக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு திரும்பவும் உங்களை சொல்கிறேன், நான் ஒருபோதும் உங்களை விட்டு போக மாட்டேன். தொடர்ந்து உங்களை எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். லைட்களை போட்டு கொடுங்கம்மா. எப்படி
வாங்க. எப்படி இருக்கிறீங்க? ஓகே. எப்படி இருக்கீங்க? அம்மா வாங்க. அம்மா என்ன மாதிரி அம்மா? Oh.